டெல்லியில் நடைபெற்று வரும் நிதி ஆயோக் கூட்டத்தின் 10வது நிர்வாக குழு கூட்டத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா மையத்தை உருவாக்க வேண்டும் என்றும், நாடு முழுவதும் நகரமயமாக்கல் வேகமாகி வரக்கூடிய சூழ்நிலையில் மாநில அரசுகள் மத்திய அரசோடு இணைந்து டீம் இந்தியா போல செயல்பட வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். மாநிலங்கள் அனைத்து வசதிகள் மற்றும் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தும் செயலில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும். மத்திய அரசோடு இணைந்து ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்படுத்துவதற்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி நிதி ஆயோக் கூட்டத்தில் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இந்தியா வேகமாக நகரமயமாக்கப்பட்டு வரும் சூழலில் எதிர்காலத்துக்கு தயாராக இந்திய நகரங்களை நோக்கி நாம் பாடுபட வேண்டும் என்றும், வளர்ச்சி, புதுமை மற்றும் நிலைத்தன்மை ஆகியவையே இந்திய அரசின் மற்றும் மாநில அரசுகளின் உந்து சக்தியாக திகழ வேண்டும் என்ற வேண்டுகோளையும் அவர் விடுத்திருக்கிறார். நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழகத்திற்கான அந்த நிதி தேவைகள் தொடர்பான உரையையும் வேண்டுகோளையும் பிரதமரின் முன்னிலையில் வலியுறுத்த இருக்கிறார். இன்று 4:30 மணியளவில் பிரதமர் நரேந்திர மோடியையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்திக்க இருக்கிறார். நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மற்றும் அனைத்து மாநில முதலமைச்சர்களும் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் மற்றும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான இணக்கமான உறவுகள் தொடர்பாகவும், நாடு முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா மையத்தை அமைத்து உலகத்தின் கவனத்தை நாம் ஈர்க்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் பிரதமர் நரேந்திர மோடி இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் வேண்டுகோளாக விடுத்து வலியுறுத்தி இருக்கிறார். ரிதி.